பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஒரு முக்கியமான ஸ்கேனு. ஒரு வாரமாக பயந்து பீதியாகி போய் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன சொன்னாங்கன்றதை அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பிரசித்தி அவர் சூப்பரான ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கா. நாங்கள் லைஃப்பில் அடுத்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கலாம், ஒரு பெரிய மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்காக ஈரோடு போயிருந்தோம். என்ன ஏதுன்றதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த பீதியான ஒரு வாரம் எப்படி போச்சுன்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணும்? என்ன படம் பார்த்தீங்க? நல்லா இருந்துச்சா? சிரிச்சு பார்த்தீங்க? கிரிஞ்சு ஸ்குவாடா பிரசித்தியா நீங்க? மம்மி ரொம்ப நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. உண்ட மயக்கத்துல 2 பேரும் திணறிக்கிட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரம் காய வச்சுட்டு வாங்க. காலையில் ஹேர் கட் பண்ண போனேன். ஆனால் வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறவங்க பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் போகலான்னு பார்த்தா நான் பிஸியாக இருந்தேன். இப்போ கூப்பிட்டேன், நைட் ஆகிருந்தாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை வெட்டக்கூடாது. ஸோ தில்லை நகரில் இருக்க ஒரு பார்லர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். 8:30 மணிக்கு த்ரெட்டிங் பண்ணணும். அவனை கூப்பிட்டு போகிறேன். அப்பாயின்மெண்ட் போட்டேன். 8:30 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஏர்லியராக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போய் சட்டுப்பட்டுன்னு ஒரு கட்டிங்கை போட்டு மார்க்கெட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். பிகாஸ் டுமாரோ இஸ் அமாவாசை. பிரசித்தியா இப்போ எதுக்காக ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை கூட அந்த சாங்கோட ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் வந்து ப்ளூ ட்ரெஸ்ஸில் இதே மாதிரி ஃபுல் காலர் வச்ச மாதிரி போடுவாங்க. பட் வந்து பாப்பா கிட்ட வந்து பிளாக் தான் இருக்குது, அதனால் வந்து பிளாக். ஸோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே வந்து டன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஷூட்டிங்கை? ஓகே. இப்போ பிரஸ்தியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆடு. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. அந்த கால் தூக்குறது மறந்துட்டியா? மறந்து. லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எங்கே ஃபீல் ஆகுது. முதல்ல இந்த போகிறதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலலாம் தாடி ஃபுல் முடி கொஞ்சம் ஏஜ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. வயசு என்னமோ கம்மி தான், ஆனா ஏஜ்டா தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு இப்ப தெரியுதா, நீங்க ஒல்லியா தான் இருக்கீங்க. அந்த தாடினா நீங்க குண்டா இருக்கீங்கன்னு நினைச்சிருக்கீங்க. ரொம்ப என்ன பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இது யார் உங்களை செய்ய சொன்னது? மம்மி தான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னால சொல்றேன், நான் கட் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்குன்றத ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாநாடு காலித் மாதிரி இருக்குது. ஆனா என் பிள்ளைக்கு வந்து பிடிக்கல. எஸ்டிஆரோட பேர் அதில் காலித், அப்துல் காலிதா? ஆமாம், முகமது காலிதா. அந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் கஷ்டப்பட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து மேக்கப்லாம் போட்டு ஆட வச்சு ஷூட்டிங்லாம் எடுத்ததுனால என் வீட்டுக்காரர் எனக்கு ட்ரீட் வச்சிருக்காரு. ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் நல்லா இருக்கும். பிள்ளைங்களாம் தோசை சாப்பிட்டுருச்சு. எனக்கும் வந்து வயிறு ஃபில்லானதுனால ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சரசுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டே. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உக்காந்தா படுத்தா அன்யூஷுவல் டேர்ம்ஸில் வலிக்கிறதுனால டாக்டர் ஒரு தடவை லாஸ்ட் டைம் போனப்போ பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டில் எடுத்தப்போ சரி எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்டோமன், அதுக்கப்புறமேட்டு ஸ்பைனல் 19 எடுக்க சொன்னார். நாட்கள் வந்து 2 வாரம் தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி எடுத்துகிட்டு டாக்டர் பார்க்க முடிஞ்சால் இன்றைக்கி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தா ஸ்கேனெல்லாம் அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். சரியான வெயில் அடித்து மண்டைலாம் பொழக்குது. இன்றைக்கி வெயிலில் ட்ரெயினில் போகிறத நினச்சா அதுக்கு மேலே பொழக்குது. இப்போ வெயில் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு. கீழே போய் ஸ்கேனுக்கு எழுதி வாங்கிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இருந்தாலும் 6:30 மணி வரை வெயில் ஆஃப்செட் வெயில் அடிக்கும். ஓகே, வா போகலாம். அரசால் நடக்கவே முடியல. இதில் இங்கேயே இறக்கி விட்டு போகணுமா, நான் போய் வண்டியை விட்டுட்டு வரணுமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்கேன் மட்டும்தான் எடுக்கிறோம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் மண்டே தான். நார்மலாக அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா? நானும் சரசம் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அவங்க ஃபைல் எடுக்க போயிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் எடுப்பாங்க. நானும் எம்ஆர்ஐ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐக்கு வந்து சில விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யணும் போகணும்லாம் எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் தண்ணி மட்டும் குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சிடியில் பண்ணாங்க. எம்ஆர்ஐயில் எப்படின்னு தெரியல, போனால் தான் தெரியும். சரசு வேறு ஏதோ இரும்பு வச்சா ஸ்கேன் எடுக்க மாட்டாங்கன்னு உளறிட்டு திக்கிறா, அதையும் போனால் தான் தெரியும். ப்ரீவியஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னே ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். அப்படியா? போய் பார்த்துக்கலாம். அவங்க அந்த சிஸ்டர் எடுக்க போயிருக்காங்க. ஸ்கேன் எடுக்க வர சொல்லிட்டாங்க. நியர்லி ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. அதுக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கிறதுக்கு. இப்போ இந்த கையில் போட்டிருந்த ஆர்வம் வச்சுலாம் கரெக்டாக சொல்லிட்டு இந்த வேட்டியை கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நானும் கட்டிட்டேன். இப்போ ஸ்கேனுக்கு கிளம்பிட்டேன். A few moments later. ஹாஸ்பிட்டல் வந்தப்போ மணி வந்து 11:30. எம்ஆர்ஐ எடுக்க போனப்போ மணி 1:30. வெளில வரப்போ 4:30. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதோ சிடி ஸ்கேன் வேறு எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய சிடி ரிப்போர்ட்டோட ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா 2-3 years ஆச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை. எம்ஆர்ஐ என்னமோ 1/2 hour சீக்கிரம் முடிஞ்சிடும்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணதோடு எனக்கு பயம் வந்துருச்சு. எம்ஆர்ஐயில் குமார் யாராச்சும் இருக்கீங்களா புதுப்பேட்டையில் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. 8 மணி தான் ரிப்போர்ட் வரும். சரசு மூஞ்சி சோகமாகிடுச்சு. இன்றைக்கி வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு. எல்லாமே வந்து இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ வந்து ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணது கேன்சல் ஆகி இவ்வளோ நேரம் பீதியாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வரதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு சரி பஸ்லேயாவது போயிடலாம்னு நினச்சோம். பஸ்லேயும் போகும் பேசி அது அப்படியே உலட்டி 8:30 மணி ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்னா அவங்க வந்து என்னோட பழைய சிடியோட ஃபிலிமும் கேட்டாங்களா, அதனால் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன நடக்கும் ஏது நடக்கும், திங்கக்கிழமை எப்போ வரும்னு இருக்கும். அப்படி கிடையாது. ரிப்போர்ட் வாங்கினா நம்மளுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியாது. இவர் இஷ்டத்துக்கு டைப் பண்ணி பார்த்துட்டு 2 நாள் கூட தூங்க விட மாட்டார். நம்ம எல்லாத்துக்கும் யோசனையாக இருக்கும், எதுக்கு டாக்டரை ஒரு வயசு விட்டு போகிறான்னு விட்டுட்டேன். The next day. குட் மார்னிங். இவனை சாயங்காலம் கிளப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏர்லியராக எழுப்பி சீக்கிரம் கிளப்பிட்டேன். அது வெளியில் போனால் எல்லாரும் பாயின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப கூப்பிட்றாங்க. நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, ட்ரெயினில் போனால் தான் பார்த்தோம். 7 மணிக்கு ட்ரெயின். கிளம்பி போனால் 11:30 மணி ஆகிடும். 6 o'clock எழுந்திரிச்சு 6:50 வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். இப்போ பஸ் ஏறினா கூட ஒரு 10 o'clock ரீச் ஆகிடலாம். பிஃபோர் வெயில். அதான் பிளானு. ரோமாக இருந்துச்சுன்னா அதிசயம். இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பஸ் ஏறோட தூங்கிடும். நம்ம கொஞ்சம் ஈஸியான வேலையாக போயிடும். ஓகே, கரு வழியாக போயிடலாம். கோயம்புத்தூர் ஒரு ஏசி பஸ் இருக்கும், இருந்துச்சுன்னா அது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன மாதிரியே திருச்சி டு கோயம்புத்தூர் ஏசி பஸ் இருந்துச்சுங்க. அதில் ஏறி நம்ம கரூரில் இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறினோடனே ரோமாவுக்கு ஒரு வடையும் பிஸ்கட்டையும் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு அம்மாவும் பொண்ணும் கரூர் வர வரையும் நல்லா தூங்கினாங்க ஒரு 2 hours. அங்கே இறங்கி நம்ம மறுபடியும் ஈரோடு ஷிஃப்ட் ஆகி மாறணும். ஸோ நல்லா ரோமா எந்திரிக்கவே இல்லை. பஸ் ஏறி மாற வரையும் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ தான் நாங்கள் வந்து இறங்கினோடனே தம்பி வந்து அப்புறம் வர வச்சுட்டாரு. ஈரோடு நாடார்மேடு 4 ரோடு பெட்ரோல் பங்கு கிட்ட வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து பக்கம். ரோமா யார் இது? எக்கப்படாத சொல்லு, யார் இது? அவளுக்கு தீபகை தான் பிடிக்குமா? இவனை பிடிக்காதா? யார் இவன்? சரி கிளம்புங்க, நான் நடந்து வரேன். பாய் ரோமா. பாய். அப்பா திருச்சி கிளம்புறேன். ரோமா பாய். அப்பா திருச்சி போயிட்டு வரேன். பாய். அப்பா கிளம்புறேன். பார்த்து இருந்துக்கோ. இனிமேல் இங்கே தான் இருக்கணும். ஓகே. 10:15 வந்தோம். ரோமா கொண்டு போய் பிரியங்காவை டியூஷனில் விட்டுட்டு வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். மணி 11 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்தா இன்னும் 11 மணிக்கு மாத்திரை சாப்பிட்ணுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதெல்லாம் நைட்டெல்லாம் பல யோசனை, தூங்குறப்பையும் பஸ்ஸில் தூங்குறப்பெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு 2 நாள் ஃப்ரீ பண்ணிவிட்டு திங்கக்கிழமை போய் பொறுமையாக பார்த்துக்குவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படின்னு மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தோசை சட்னி. சரசுக்கு எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இன்றைக்கி சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரசு வெளியூர் வந்தால் சாப்பிடலான்றா. நான் சாப்பிடக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். நான் சாப்பிட போகிறேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டாங்க. ஈரோடுக்கு மெயினே அதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா நானும் சரசுன்னு டிரைவ் பண்ணி எங்கள் மாமாட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தோம். அது மோஸ்ட்லி வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது என்னென்னு உங்களோட ஷேர் பண்ணுறோம். அது பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுட்டு இருக்க விஷயம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு 2-3 months அதுக்காக ஒர்க் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி கெஸ் பண்ணுறது கஷ்டம். கெஸ் பண்ணி தான் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
விரைவில் உங்களுக்கு நாங்கள் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ரோமா பாருங்க அழகா ரெட்டச்சடை வயசு அழகா இருக்கு. தப்பா ஏதோ வந்து பாடுறாரு. ரெட்டச்சடை பூக்கு கனகார என் மாடலா இருக்கு என் பிள்ளைய வந்து எப்படி ஆக்குறாங்க பாருங்க. அழகா இருக்கானா? ஸோ அந்த விஷயமா எங்கள் மாமாவோட நான் பேசிகிட்டு இருக்கேன். சரசு ரோமாவும் இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. மதியானம் வந்து ஒயிட் குஸ்கா அண்டு உருளைக்கிழங்கு குருமா. நான் இங்கே ஒரு 5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ சூப்பராக செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சதுல எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னாலே நான் தான் சொல்லி கொடுத்தேன் சித்திக்கு. எங்க தலைய திரும்ப. இப்ப நீ யார் வீட்டுல இருக்க? சரி இங்க வா இன்னைக்கு என்ன சமையல் சாப்பிட்ட? அங்க வந்து நில்லு. பால் சாப்பாடா? அது தேங்காய் பால். இங்க பாரு, தேங்காய் பால் சாப்பாடு. உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி இருந்துச்சு? ஓ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போற, லைக் பண்ணுமா உனக்கு? ஏய் கனகாபுரம் அழகா இருக்கே. இப்ப ரோமா வந்து ஒரு ட்ரெண்டிங் ரீலுக்கு டான்ஸ் ஆடுவா. அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க, ஓகேவா? அவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா. கண்ணு அங்க நின்று பாடிட்டே அடுக்கணும். உனக்கு தெரிஞ்ச பாட்டு இந்த வேற நின்றுட்டு ஒழுங்கா பாடிட்டே ஆடு. ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆடு. ரீல்ஸு ஆடு. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. என் சிஸ்டர் வந்து பேக்கிங் கிளாஸ் போயிட்டு நல்லா ஏதோ ஒரு கேக் செஞ்சுட்டு இருக்கா. வாசனையா வருது. என்ன கேக் செய்யற ப்ரீ? டீ கேக்கா? இப்போ என்ன பண்ற? செக் பண்றியா? திறந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ் வைக்கிற பாத்தீங்களா? அதுதான் புத்திசாலி. திறக்க முன்னாடியே பாஸ் வச்சிருக்கணும். கரெக்டா? இன்னும் வேகல. கரெக்டா? இன்னும் மினிட்ஸ் இருக்கு. நல்லா செய்வியா? உன்னை நம்பலாமா? வாசனையா இருக்கு. ரோமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கலை காலையில் இருந்ததுனால டயர்டாக இருந்தா. சரசுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால் அவங்கள விட்டுட்டு நான் விஓசி பார்க் கிட்ட இருக்கேன். ஈரோட்டில் விஓசி பார்க் இருக்குது. அது பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் ஈரோட்டில் இருந்தப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் சனிக்கிழமை வந்துடுவாங்க. இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ தான் நான் வரேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். எங்கள் பாட்டி வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக சொன்னாங்க. பட் என்னால் போக முடியல. இங்கேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன். போய் சாமி கும்பிட்டு வரலாம். சூப்பராக இருக்கும் கோயில். ஸ்கூல் பாலிடெக்னிக்கெலாம் படிக்கிறப்ப பக்கத்தில் தாங்க விஓசி பார்க் இருக்கும் கிரவுண்டு. அங்கே போய் காலையில் பேஸ்கெட் பால் விளையாடுவோம். வீக்கெண்ட்ஸில் சாயங்காலம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே நடந்து வந்து சாமி கும்பிட்டு அப்படியே பேசிகிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எங்கள் வீடு வரையும் போவோம். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா வளையக்கார வீதி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நல்லபடியாக சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு சரசு ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிடணுன்னா அது வாங்கி கொடுக்கணும். இப்போ ஈரோடு வந்துட்டாவே 2-3 பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பா. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று, ரெண்டையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். 2 நாள் பிளான் பண்ணி போனோம். ஃப்ரைடே போயிட்டு மண்டே வரலான்றதான் ப்ரோக்ராம் இருந்துச்சு. சாட்டர்டே மார்னிங் போனோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் அன்பிளான்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால செம டயர்டு அலைச்சல். டாக்டர் திங்கக்கிழமை பார்க்க முடியல. இன்றைக்கி போய் ஒரு வழியாக போய் டாக்டரை மீட் பண்ணி ஸ்கேனெல்லாம் வாங்கி பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து லைட்டாக ஏதோ ஜவ்வு நவுந்துருக்கு சம்திங். அது வந்து ஏதோ ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். நீங்கள் போய் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குன்னு சொல்லிட்டு அங்கே செந்தில் சார்ட்டே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் நாளைக்கு போட சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பார்க்கணும். அதை பார்த்து வீட்டுக்கு ஒழுங்காக திரும்பி வரலான்றப்ப அவர்கிட்ட சார் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கணும்னு அவர் டக்குன்னு யோசிச்சுட்டு உடனே எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. இன்னும் 1 வாரம் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கெல்லாம் போவாங்க, வாக்கிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு கற்பனைகள் வந்து பல விஷயமாக ஓடிக்கிட்டே இருக்குது. எனிவேஸ் அங்கே போன விஷயம், ஈரோடு போன விஷயம் 100% சூப்பராக முடிஞ்சிருச்சு. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் என்னான்னு இன்டிமேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்ட் லட்சுமி விஜய் டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டு இருக்கா. பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பார்ட்னர்ஸ்.